ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங் விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளில போய்ட்டு வந்தாருங்க. அவரை போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணலான்னு போனேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால சரி ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்டார். நான் சாப்பிட்லன்னு சொன்னேன். சரிவா ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து போயிட்டு ஒரு சில்லி பரோட்டா வாங்கி சாப்பிட்டோங்க. அவர் வந்து சும்மா டேஸ்ட் தான் பண்ணார், நான் தான் சாப்பிட்டேன். அப்புறம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து தாஜ் கேன்டீன். எங்கள் ஊரில் வந்து ஆற்காட்டில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன், அப்புறம் மஷ்ரூம், மாங்காய், அது மாதிரி நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்தேங்க. அப்புறம் வரும்போதே வந்து சாமிக்கு பூவும் வாங்கிட்டு வந்தேங்க. பூ கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணுமே கண்டிப்பாக கட்டணும். அது சாமிக்கு வச்சுக்கலாம், இல்லை நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பூ கட்டும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி நம்மளை கையால் கட்டி நம்ம தெய்வத்துக்கு போடும்போது அது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும். கண்டிப்பாக பூ கட்ட தெரிஞ்சவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் என் பொண்ணு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பசங்க. இன்றைக்கி இப்படி தான் கொஞ்சம் இப்படிலாம் போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இது மாதிரி பூலாம் கட்டுவீங்களா? கண்டிப்பாக கட்டுங்க, மன அழுத்தம் ரொம்ப குறையும். நம்ம 40 ரூபாய்க்கு வாங்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முழம் வந்துச்சுங்க. நீங்கள் நம்ம ஒரு முழம் வாங்கினீங்கன்னா 40 ரூபா, நம்மளுக்கு வந்து 200 ரூபா லாபம் இருக்குது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.